பாட்டு நாடு அனைவருக்கும் காலை வணக்கம். புதிய நிலம் தொலைக்காட்சி மற்றும் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை மற்றும் அரசு ரியல் எஸ்டேட் திருமிகு சண்முகம் சார் அவர்கள், நாகஸ்வா சிக்ஸன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் நாகராஜ் பெரியசாமி பிள்ளை அவர்கள் மற்றும் ராஜராஜேஸ்வரியுடைய சிஓ சார் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் மற்றும் வருகின்ற அனைவருக்கும் முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நாங்கள் காலையில் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ந்ததுக்காக 7 மணி 5 o'clock கிளம்பி இங்கே வந்தோம். இங்கே வரும்போது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் வந்த பின்னாடி ஆண்களும் பெண்களும் அவர் குழந்தைகள்லாம் இந்த போட்டியில் ஆர்வமாக கலந்துக்கிறத பார்த்த பின்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுனா எங்களுடைய நாகசிவா சிஸ்பல் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் அவர்கள் இன்னும் குழந்தைகளுக்கு பரிசுகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கோடு, அதாவது மேலும் ஆண்களுக்கான 10 பரிசுகளும் பெண்களுக்கான 10 பரிசுகளும் அதிகமாக கொடுங்கள் என புதிய இந்த நிகழ்ச்சியை புதிய தொலைக்காட்சியினுடைய ஏற்பாளர்களிடம் சொன்னார்கள். மேலும் அதாவது பெற்றோர்கள் இங்கே குழந்தைகளோடு வந்திருக்கின்ற பெற்றோர்களும் அந்த குழந்தைகளை மிகவும் ஊக்கப்படுத்தி அந்த குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க செய்வதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து 15 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தை வந்து அந்த தாயாரோடு, நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன், நானும் வெற்றி பெறுவேன் என்று கூறும்போது நம்முடைய மாவட்ட கல்வி அதிகாரிகள் கூட சொன்னார், ஏப்பா நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆச்சு, நீ எப்படிப்பா கலந்துருக்க அப்படின்னாங்க. அப்ப அந்த பொண்ணு சொன்னது, இல்ல நான் வந்து ஜெயிச்சிருவேன், வந்துடுவேன். உண்மையிலே அந்த பெண் குழந்தையுடைய ஒரு ஆர்வம் எங்களை நம்பிக்கை வைத்தது. சரி போட்டோம் சார், சோபியா பொண்ணு, அந்த பொண்ணு போகும்போது சரி போட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்கின்ற வகையிலே அந்த பொண்ணு 15வது ஆளாக வந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்படி இந்த பெண் குழந்தைகளை விளையாட்டிலே மற்ற கல்வியிலும் மிக ஆர்வமாக கலந்து கொள்வதை பார்க்கும்போது எங்களுக்கு மிக பிரமிப்பாக இருக்கின்றது. இனி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் புதிய யுகமாக இருக்கட்டும், வேறு எந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், நாகசிவா சிற்பல் நிறுவனம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்பதை இந்த நிகழ்வினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை மிக முத்தாய்ப்பாக சிறப்பாக நடத்துவதற்கு உதவிய இந்த பள்ளியினுடைய தாராளர் ஐயா முருகேசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.